உதகையில் நடைபெற்ற என் நாடு என் ஓட்டு வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு நேற்று தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்களான தோடர் பழங்குடிகளின் பாரம்பரிய நடனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மேண்டலின், சிலம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து படுகர் இன மக்கள், தன்னார்வலர்கள், வியாபாரிகள், வாடகை டாக்ஸி ஓட்டுநர்கள், சுற்றுலா வாகன ஓட்டிகள், காட்டேஜ் உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மக்களுடன் புதிய தலைமுறையில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஊழல் பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஓட்டுக்கு பணம் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. இது சட்டப்படி குற்றம். இதையெல்லாம் செஞ்சனா நம்ம அடிமைகளா மாறிடுவோம். அதனால நம்முடைய வாக்கை நம்ம காப்பாற்றணும். நம்ம சிறந்த முறையில நம்ம வாக்களிக்கணும். ஒரு ஜனநாயகத்தோட வெற்றி எப்பதான் ஆரம்பமாகுது? எப்ப ஆரம்பமாகுது? ஒரு ஜனநாயகத்தோட வெற்றி என்னைக்குமே ஒரு 100% வாக்களிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பமாகுது. அப்படியா? எனக்கு அது தெரியலையே. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு சிறந்த நாட்டை உருவாக்கணும். நம்முடைய குரல் ஓங்கி எழும்பணும் அப்படின்னா ஒரு சிறந்த தலைவர்களை உருவாக்கணும். அதுக்கு சிறந்த முறையில நம்ம வாக்களிக்கணும். அதனால எனது வாக்கு எனது உரிமை என்று நாம் அனைவரும் உரிமையோடு நாம் சிறந்த முறையில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் பேக் வந்தீங்கன்னா புதிய தலைமுறை, புதிய சிந்தனை. ஒவ்வொரு வாக்கும், நான் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நம் நாட்டை மாற்றும் என்று மாற்றத்திற்கான ஒரு கட்சியை, ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லோரும் மாற்றம் என்று வருகிறார்கள். காசை வாங்கிக் கொண்டு, காசை கொடுத்துக் கொண்டு கூட்டணியில் இணைந்து வருகிறார்கள். மாற்றத்திற்காக நம் நாட்டு வளம், நீர் வளம், நில வளம் என அனைத்து வளங்களையும் காப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது. அந்த அரசியல் கட்சி அனைவரும் தேர்ந்தெடுப்போம் என்று கூறி என்பதை முடிவெடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நல்ல சிந்தனைகளுக்கும் நல்ல கருத்துக்களுக்கும் உங்களுடைய வாக்கு செலுத்துவதாக இருக்க வேண்டும். அது 100% வாக்கு செலுத்துவதாக இருக்க வேண்டும். நமது தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இலவசங்களை தவிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முறை வாக்காளர்கள், அனைத்து வாக்காளர்களும், முதல் தலைமுறை வாக்காளர்களும் சிந்தித்து நல்ல கருத்துக்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் உங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தலைவர்களை மனம் வாங்காமல் அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நாட்டில்